வெள்ளை இனத்தவரின் அடக்குமுறைக்கான மக்கள் போராட்டம் என்று தீவிரமாக இயங்கியவர் மால்கம் எக்ஸ். வெள்ளை இனத்தவரும் கருப்பு இனத்தவரும் ஒன்றாக இருக்க முடியாது என்று பேசிய மால்கம் எக்ஸ் 1925 மே மாதம் 19 அமெரிக்காவில் பிறந்தார். இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் மால்கம் லிட்டில். அவரது தந்தை யார் லிட்டில் ஒரு கருப்பின விடுதலை போராளியாவார். வறுமை மற்றும் வன்முறை சம்பவங்கள் நிறைந்த இளமை பருவத்தை கழிக்க நேரிட்ட மால்கம் லிட்டில் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டார். 1946 திருட்டு குற்றத்தின் பெயரில் கைது செய்யப்பட்ட மால்கமுக்கு 10 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது. எனினும் சிறையில் ஜான் வெம்ப்ரி என்பவரின் அறிமுகம் புதிதாக வாசிப்பை நோக்கி அவரை திருப்பியது. லிட்டில் எனும் குடும்ப பெயர் அடிமை வம்சத்தை நினைவுபடுத்தியதால் தனது பெயரை மால்கம் எக்ஸ் என மாற்றிக்கொண்டார். மால்கமை பின்தொடர்ந்தவர்கள் வியட்நாம் மீது அமெரிக்கா தொடுத்த ஆக்கிரமிப்பு போரை தீவிரமாக எதிர்த்தார்கள். வியட்நாம் போரை எதிர்த்த முதல் தலைவர் மால்கம் எக்ஸ் ஆவார். தனது கருத்துக்களில் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் தனது நிலைப்பாட்டை உறுதியாக நிலைநிறுத்திய மால்கம் எக்ஸ் இன சமத்துவம் மற்றும் சுதந்திரம் என்ற தெளிவான இலக்கை கொண்டிருந்தார். சுதந்திரம், சமத்துவம், நீதி, இதில் எதையும் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உண்மையில் அது உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற மென்மையான சமூக மாற்றவாதிகளிடமிருந்து முரண்பட்டார். சிறையில் இருந்தது பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது ஒருமுறை குற்றவாளியாக இருந்ததில் எந்த அவமானமும் இல்லை, தொடர்ந்தும் குற்றவாளியாக நீடிப்பதே அவமானம் என்று பதிலளித்தார். எங்கெல்லாம் கருப்பின மக்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் ஆயுதம் மூலம் பதில் சொன்னார் மால்கம் எக்ஸ். மேலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு தனி நாடே கூறினார். அம்பேத்கரை போலவே மால்கம் எக்ஸும் கல்வியை விடுதலை கருவியாக பார்த்தார். நமது எதிர்காலத்திற்கான கடவுச்சீட்டு கல்வியே என்று உறுதிப்பட பேசினார். தனது கருத்துக்களை செயலில் காட்டிய அவருடைய தீவிரமான செயல்பாடு மற்றும் தனது கருத்துக்களை மிகவும் திறமையாகவும் வலுவாகவும் வெளிப்படுத்திய பேச்சுத்திறன் மக்களை உத்வேகப்படுத்தி அவர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தன. கருப்பின மக்களின் உரிமைகளுக்கான ஒரு வலுவான சித்தாந்தத்தை கொண்டு மக்களை உத்வேகப்படுத்தி அவர்களின் சிந்தனையை மாற்றி அமைத்து அவருடைய கருத்து போர் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினார். அதே சமயம் தற்போதைய நிலையை ஏற்றுக்கொள்ளல், அதை மாற்றுதல் என்ற எண்ணம் கொண்டிருந்த மால்கம் எக்ஸ் தனது கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்திய நிலைமையை மாற்றும் வகையில் செயல்பட்டது அவருடைய கலகக்கார தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் கருத்துக்களை வெளிப்படுத்த தனது அறிவை பயன்படுத்தினார். தனது எழுத்துக்கள் மற்றும் பேச்சுக்களில் சிக்கலான சிந்தனை மற்றும் ஆழமான புரிதலை வெளிப்படுத்தினார். இது அவருடைய கருத்தியல் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் தனது கருத்துக்களில் உறுதியாக நிலைத்திருந்தமை தனது நம்பிக்கை கொண்ட தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தேசியவாதம், உணர்ச்சிபூர்வமான உரைகள், தெளிவான சொற்கள், உத்வேகம், விழிப்புணர்வு, மாற்றத்திற்கான விதை, தனிநபர் வளர்ச்சி என வீதிகள் தொடங்கி பல்கலைக்கழகங்கள் வரை ஒலித்த அந்த கலகக் குரலை மரணம் அடக்கியது. தொலைபேசி மிரட்டலுடன் தனது மரணத்தை எந்நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மால்கம் எக்ஸ் 1965 பிப்ரவரி மாதம் 21 நியூயார்க் நகரில் அட்டோபோன் பேல்ரூம் அரங்கில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவரது 3 குழந்தைகள் மனைவி முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 40 ஆண்டு காலம் வாழ்ந்த மால்கம் எக்ஸ் தனது சிறந்த பேச்சாற்றல் மூலமாக அமெரிக்க கருப்பின மக்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டார். வரலாற்று சிறப்பு மிக்க பல உரைகள் இவரால் நிகழ்த்தப்பட்டு அதன் மூலம் பல்வேறு தரப்பினரையும் தன்பால் ஈர்த்தார். வரலாற்றில் மிக உயரிய மற்றும் அதிக செல்வாக்குடைய ஆபிரிக்க அமெரிக்கராக மால்கம் எக்ஸ் இன்றளவும் அறியப்படுகிறார்.